இப்படி 3 பக்கத்துக்கும் உரிமை போட்டவனா இருந்தோம் நான் எதுவுமே பண்ண முடியாம தனியா தவிக்கிறேன்டா. வேலு வேலு கவலைப்படாதடா. தங்கச்சியோட அம்மா அப்பா நீ சொன்னதுக்கு தங்கச்சி என்ன சொன்னுச்சு? அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க தங்கம் சொக்க தாங்கம், என்னையும் விட்டு கொடுக்கல என் குடும்பத்தையும் விட்டு கொடுக்கல. அப்புறம் என்னடா, இந்த பாரு யாரும் உன் பக்கம் இல்லைனாலும் தங்கச்சி உன் பக்கம் இருக்குல்ல. டேய் நீ தெம்பாரு வேலு. ஆனா ஒண்ணுடா பக்கோடா, செல்வியோட அம்மா அப்பா பேசுறதுலயும் ஒரு தப்பும் இல்லை. செல்விக்கு நான் சரியான புருஷனே இல்லடா. நான் அவங்களுக்கு தகுதியானவனே கிடையாது. அவங்க அவங்க மகாராணி. அந்த மகாராணிய இப்படி என் கையில ஒப்படைச்சிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் படுற வேதனைய என்னால பார்க்க முடியல. என்னடா பேசுற? தங்கச்சிக்கு உன்னையோட நல்ல புருஷன் வேற யாரா கிடைப்பா? ஐயோ தப்பு 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 தப்பு. நீ சொல்றது ரொம்ப தப்பு. நான் தான் சொல்றேன்ல, செல்விக்கு நான் தகுதியானவனே கிடையாது. தகுதியானவனா இருந்திருந்தா என் வீட்டுல செல்விக்கு எதிராக நடக்கிற அத்தனை விஷயத்தையும் நான் தான் எதிர்த்து கேட்டிருப்பேனே. அந்த கீர்த்தி பண்ற ஒவ்வொரு காரியத்திலையும் செல்விக்கு பாதிப்பு வருது, அதைத்தான் கேட்டிருப்பேனே. ஆனா நான் கேட்கல. ஏன் கேட்கல? அதையும் செல்விதான் தடுக்கிறாங்க. கேட்டா என்னமோ குடும்பம் உடைஞ்சு போயிருமாமா. எங்க இருந்துடா இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க? ஐயோ எனக்கு புரியல. ஐயோ, இது உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னடா? இதுக்கு இடையில எங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் சண்டை. அவர் வேற நம்மால கோச்சிட்டு போயிட்டார். ஏன் அக்கா இதுக்கும் செல்விதான் காரணம்னு செல்வி மேல தூக்கி பழிய போடுதுடா.